வணக்கம் நேயர்களே. ஆன்மீக தகவல்கள் என்கிற இந்த அரங்கத்தில் இன்றைக்கு நடுநாயகமாக நமக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டு வீற்றிருப்பவர் விநாயக கடவுள். முழு முதல் கடவுள் என்று போற்றப்படுகிற விநாயகர். விநாயகனே வல்வினையை தீர்த்து வைக்கக்கூடியவன், வெவ்வினையை வேறறுக்கக்கூடியவன் என்றெல்லாம் வணங்குகிறோம் இல்லையா? விநாயகரை நினைத்தால் விக்னங்களெல்லாம் தீர்ந்துவிடும். ஒரு முறை அம்பாளுக்கு அசுரனோடு போர் செய்ய வேண்டும் என்கிற நிலை வந்தபோது அந்த அசுரன் அம்பாள் இருந்த இடத்திலேயே விக்ன யந்திரத்தை கொண்டு வந்து வைத்து விட்டான். விக்னம் என்றால் தடை என்று பொருள். தடை செய்யக்கூடிய யந்திரம். நமக்கே தெரியாமல் நம்முடைய காலடியிலேயோ நாம் இருக்கிற இடத்திலேயோ வைத்துவிட்டால் நம்மை தடைப்படுத்தக்கூடிய யந்திரம். அந்த யந்திரத்தை முறியடிப்பதற்கே அம்பாள் விநாயகனைத்தான் அனுப்பினாள். அப்படி தெய்வத்திற்கு தடை வரும் என்றாலும் கூட அந்த தடைகளை, தடங்கல்களை உடைத்து எறியக்கூடியவர் விநாயக பெருமான். இந்த விநாயக பெருமானை வணங்கும்போது வக்ரதுண்ட மகாகாய என்று வணங்குகிறோம், ஏகதந்த என்று போற்றுகிறோம். அவருடைய வடிவத்தை பார்த்தால் தெரியும், ஒரு தந்தம் இருக்காது, ஒற்றை கொம்பன் என்பார்கள். ஒரு பக்கத்து தந்தம் இருக்காது, அது உடைந்திருக்கும். இதற்கு ஒரு கதையும் உண்டு. இந்த கதை நம்மில் பலருக்கு தெரியும், நினைவுபடுத்திக் கொள்ளலாமா? வியாசர் மகாபாரதத்தை எழுத வேண்டும். அப்படி எழுதுவதற்கு யாராவது ஒருவர் ஸ்கிரைப் கிடைப்பாரா என்று பார்த்தபோது விநாயகர் வில் பி த ஸ்கிரைப் என்று சொன்னார்கள். விநாயகரை கேட்டவுடன் ஒத்துக்கொண்டார். ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டார். தடங்கள் இல்லாமல் சொல்லிக்கொண்டே வர வேண்டும். அப்படியானால் நான் எழுதுகிறேன். நீங்கள் தடங்களோடு சொல்லி நிறுத்தி நிறுத்தி சொல்லி நேரத்தை வீணடிப்பீர்கள் என்றால் என்னால் எழுத முடியாது. எப்படி தடங்களே இல்லாமல் சொல்வது? சிந்திக்க வேண்டாமா? இப்போது வியாசர் இன்னொரு கவுண்டர் கண்டிஷன் போட்டார். அவர் என்ன சொன்னார்? நான் தடையில்லாமல் சொல்லிக்கொண்டே போகிறேன், ஐ வில் டிக்டேட். ஆனால் எழுதுபவர் புரிந்து கொண்டு எழுத வேண்டும், புரியாமல் எழுதக்கூடாது. இப்போது என்ன ஆயிற்று? எப்போதெல்லாம் கொஞ்சம் சிந்திப்பதற்கு அவகாசம் தேவையோ அப்போதெல்லாம் வியாசர் கொஞ்சம் ட்விஸ்டடாக ஒரு சென்டென்ஸ் சொல்லிவிடுவார். விநாயகர் அதை புரிந்து கொண்டு எழுதுவதற்குள் அடுத்த சென்டென்ஸை அவர் சிந்தித்து கொள்வார். இப்படி வரிசையாக வாக்கியம் வாக்கியமாக, செய்யுள் செய்யுளாக, ஸ்லோகம் ஸ்லோகமாக மகாபாரதம் எழுதப்பட்டு கொண்டே வருகிறது. அப்படி எழுதிக்கொண்டே வந்தபோது என்னாயிற்று? 2 பேரும் போட்ட கண்டிஷன் இல்லாமல் இப்போது மூன்றாவதாக ஒன்று நடந்தது. எழுத்தாணி உடைந்து போயிற்று. 2 பேருமே அதை சிந்திக்கவில்லை. எழுத்தாணி உடைந்தால் என்ன செய்யலாம் என்று இவரும் கேட்கவில்லை, அவரும் சொல்லவில்லை. ஒருவேளை எழுத்தாணி உடைந்த நேரத்தில் விநாயகர் எழுதுவதை நிறுத்திவிட்டு, ஐ எம் சாரி மிஸ்டர் வியாசர், எழுத்தாணி உடைந்து விட்டது, நான் இன்னொரு எழுத்தாணியை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லியிருந்தால் வியாசர் என்ன செய்திருப்பார்? ஒத்துக்கொண்டுதானே இருப்பார். ஆனால் விநாயகர் என்ன செய்தார்? எழுத்தாணி உடைந்தவுடன் அது தடைப்படக்கூடாது, ஏனென்றால் தடங்கள் இல்லாமல் சொல்ல வேண்டும் என்று கேட்டவரே இவர்தான். அப்போது இவரே அந்த தடங்களுக்கு காரணமாக இருக்கலாமா? டிலே இருக்கக்கூடாது என்று சொன்னவர், கேன் ஹீ பி த ரீசன் ஃபார் அ டிலே? ஒரு மாரல் ஸ்டேட்டஸ் அவருக்கு இருக்கிறது இல்லையா? த மாரல் ஆப்ளிகேஷன். தான் என்ன கண்டிஷன் போட்டோமோ அந்த கண்டிஷன் மீறப்படுகிற நிலை இருந்தால் தானே அதற்கு ஏதாவது தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும். விநாயகர் என்ன செய்து விட்டார்? தன்னுடைய தந்தத்தையே உடைத்து எழுத ஆரம்பித்தார். இது கதை நமக்கு தெரியும். இந்த கேள்விகளையே மீண்டும் கேட்டு பார்ப்போம். எழுத்தாணி உடைந்து விட்டது, இன்னொரு எழுத்தாணி கொண்டு வருகிறேன் என்று விநாயகர் சொல்லியிருந்தால் வியாசர் would have had no objections.
இஃப் இன் கேஸ் வியாசர் ஹேட் சம் அப்ஜெக்ஷன், விநாயகரே நீங்கள் தான் சொன்னீர்கள் தடை இருக்கக்கூடாது என்று சொன்னீர்கள். நவ் ஐ ஹவ் கம்போஸ்ட், நீங்கள் தொடர்ந்து எழுத வேண்டும், நீங்கள் நிறுத்தினால் அது தப்பு, கண்டிஷன் மீறப்படுகிறது என்று வியாசர் ஒருவேளை சொல்லி இருந்தால், விநாயகர் அப்படி கையை சுழற்றி இருந்தால் இன்னொரு எழுத்தாணி வந்திருக்காது. விநாயகர் தானே, முழு முதல் கடவுள் தானே. அவர் நினைத்திருந்தால் அந்த கணம் இன்னொரு எழுத்தாணியை அந்த இடத்தில் அவரால் வரவழைத்திருக்க முடியுமா, முடியாதா? அச்சது பொடி செய்த அதிதீரா என்று பாடுவார் அருணகிரிநாதர். சிவபெருமான் தேரில் புறப்பட்டு போனார். அந்த தேரின் அச்சையே முறிந்து விழும்படியாக விநாயகர் செய்தார். ஏனென்றால் முறைப்படி செல்லவில்லை என்று அருணகிரிநாதர் பாடுகிறாரே. அப்பேற்பட்ட அதிதீரனான கணேசருக்கு ஒரு எழுத்தாணியை அந்த இடத்தில் வரவழைப்பது என்பது கஷ்டமா? அவர் நினைத்திருந்தால் ஒரு எழுத்தாணியை கொண்டு வந்திருக்க முடியுமா, இல்லையா? பின்னர் ஏன் செய்யவில்லை? அவர் நினைத்திருந்தால் எழுத்தாணியை கொண்டு வந்திருக்கலாம். 2 பேர் போட்ட கண்டிஷனும் அந்த இடத்தில் எந்த பிரச்சனைக்கும் உள்ளாகி இருக்காது. ஆனால் அதை செய்யாமல் தன்னுடைய தந்தத்தை உடைக்கிறாரே, ஏன்? அப்படி கையை சுழற்றியிருந்தால் அவருக்கு எழுத்தாணி வந்திருக்கும். இருப்பினும் தன்னுடைய சரீரத்திலே இருந்து, தன்னுடைய உடலிலே இருந்து, யானை என்று சொன்னால் அந்த யானைக்கு மிக முக்கியமான தந்தமாக இருக்கக்கூடியதையே உடைக்கிறாரே, ஏன்? இந்த வடிவம் ஏகதந்தன் என்கிறோமே, அந்த வடிவம் நமக்கு எதை புரிய வைக்கிறது? வக்ரதுண்ட மகாகாய என்று போற்றுகிறோமே, வளைந்திருக்கக்கூடிய அந்த தந்தத்தை கொண்டவர், வளைந்திருக்கிற பல்லை கொண்டவர். ஆனால் உடைந்து போயிருக்கிற தந்தம் அங்கே இருக்கிறதே, அந்த வடிவம் எதை காட்டுகிறது? ஒன்றே ஒன்றைத்தான் நமக்கு புரிய வைக்கிறது. சனாதன தர்மத்தின் அடிநாதம் அதுதான். நிறைய பேருக்கு நன்மை தரக்கூடிய விஷயம் என்றால் அதை நிறைவேற்றுவதற்கு, அதை நிகழ்த்துவதற்கு நாம் எதையாவது விட்டு கொடுக்க வேண்டும் என்றால், தியாகம் செய்ய வேண்டும் என்றால், உடனடியாக அந்த தியாகத்தை விட்டு கொடுத்தலை செய்ய வேண்டும். மகாபாரதம் என்கிற காப்பியம் சமுதாயத்திற்கு. வியாசர் தன்னுடைய சொந்த லாபத்திற்காக மாத்திரம் அதை பாடவில்லை. இட் இஸ் ஃபார் த காமன் குட், இட் இஸ் ஃபார் த சொசைட்டி. விநாயகருக்கு மாத்திரம் அதிலே நன்மை இல்லை. விநாயகருக்கு அதிலே என்ன நன்மை? மகாபாரதம் வந்துதானா அவருக்கு எல்லாம் தெரிய வேண்டும். ஆனால் மகாபாரதம் என்பது மனித குலத்திற்கு, மனித சமுதாயத்திற்கு, அந்த மனித குலத்திற்கு, மனித சமுதாயத்திற்கு ஒரு உதவி கிடைக்கிறது என்றால், ஒரு பெரிய காப்பியம், வழிகாட்டக்கூடிய காப்பியம் கிடைக்கிறது என்றால், a book of wisdom கிடைக்கிறது என்றால், அதற்காக தெய்வமாக இருந்தால் கூட அந்த தெய்வம் தன்னிலிருந்து ஒரு பங்கை தியாகம் செய்கிறது, விட்டு கொடுக்கிறது என்கிற மிகப்பெரிய பாடத்தை அந்த சின்ன தந்தத்தின் மூலமாக விநாயக கடவுள் நமக்கு காட்டிவிடுகிறார். பலருக்கு நன்மை என்றால் தனியாக இருக்கக்கூடியவர்கள், தனி நபர்கள், தனியாக என்றால் தன்னந்தனியாக வித்தவுட் சப்போர்ட் என்று பொருள் அல்ல. பலருக்கு நன்மை என்றால் அங்கே ஏதாவது ஒரு தனித்தன்மையை விட்டு கொடுக்கலாம். ஃபார் த சேக் ஆஃப் அ காமன் குட், ஒரு சின்ன செல்ஃபிஷ் விஷயத்தை விட்டு கொடுக்கலாம், தியாகம் செய்யலாம் என்பதுதான் விநாயகப் பெருமான் நமக்கு காட்டக்கூடிய அந்த அற்புதமான திருவடிவம் என்பதை நினைவுபடுத்தி கொண்டு இப்போது நிறைவு செய்து தொடர்ந்து நாளை முதல் சிந்திக்கலாம் வாருங்கள். திருவாரூர் தியாகேசர் மிகவும் பிரசித்தியானவர். திருவாரூரை சுற்றியே இன்னும் 6 திருத்தலங்கள் உண்டு. தன்னுடைய அரண்மனைக்கு பக்கத்திலேயே தியாகேசரை அவர் பிரதிஷ்டை செய்திருந்தால் போதாதா? அவருடைய இஷ்ட தெய்வம் தியாகேசரா? 7 ஊர்களில் எதற்காக?
தனக்கு உதவி செய்தவர் திரும்பி போகும்போது ஒரு பரிசு கொடுத்து அனுப்ப வேண்டும். என்ன பரிசு கொடுப்பது என்று சிந்தித்தார். இப்போது இந்த சப்த விடங்க தலங்கள் அங்கே போய் பார்க்கலாம்.